ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதிஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி மழைக்கு நல்ல சூடாக ரசம். இந்த ரசத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி, கொள்ளு ரசம். கொள்ளு போட்டு வைக்கிறோம், ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பில் வேண்டாத கழிவுகள்லாம் வெளியில் தள்ளிடும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீரில் ஊற வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். பழுத்த தக்காளி ஒரு மீடியம் சைஸாக இருக்குது, அதனால் 2 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா 1 கூட போகும். இது ரஃபாக சாப் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு இல்லை, இனிமேல் வெந்துடும். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ரசத்தில் சேர்த்துட வேண்டியது தான். இந்த கொள்ளு ரசம் நம்மளுக்கு மற்ற ரசங்களை விட டேஸ்ட் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா இதில் நல்ல ஃபைபர் இருக்குது. நம்மளுக்கு இந்த பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க இல்லையா, கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியில் தள்ளிடும். ஸோ அதனால் அதை இன்றைக்கி வைக்கலாம். அதுவும் ரசம் இந்த மழைக்கு சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது வறுக்க வேண்டியது கொள்ளு. மெயின் இன்க்ரீடியண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா வரை, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன், ரெட் சில்லி போட்டிருக்கேன். அது வீடியோ மிஸ் ஆகிடுது. ஸோ இது வறுத்துக்கலாம். ட்ரையாக வறுக்கணும், எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இது கொள்ளும் நல்லா வறுபட்டுடும். அந்த துவரம்பருப்பும் கொஞ்சம் வறுபடணும். மற்றதெல்லாம் சீக்கிரம் வறுபட்டுடும். ஜஸ்ட்டு ஒரு 1 or 2 minutes. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இல்லைனா ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இது ஆறணும். ஆறினப்புறம் நம்ம பொடி பண்ணணும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு குக்கிங் வெசல் எடுத்துக்கோங்க. இதில் ரசம் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரம் எடுத்துட்டு அதில் அந்த தக்காளி போட்டுக்கலாம். இப்போது புளி நல்லா ஊறி இருக்கும், தண்ணியும் நல்லா வெந்நீரும் நல்லா ஆறி இருக்கும். அந்த புளியை நல்லா கரைச்சி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் ஒரே ஒரு தரம் தான் கரைக்கிறேன். ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னொரு தரம் கரைச்சி ஊற்றிக்கலாம். வேணுங்கிற தண்ணியை கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டு மஞ்சள் பொடி, இது கூட ஒரே ஒரு கட்டி பெருங்காயம் போடுறேன், கல் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, இதெல்லாம் போட்டு கையால் நல்லா கசக்கி விட்டுருங்க. நல்லா கரைக்கிறது சொல்லுவாங்கல்ல, நல்லா நசுக்கி கரைச்சி வச்சுட்டு நம்ம அடுப்பில் ஏற்றிடுவோம். இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த புளியில் இருக்கிற பச்சை வாசனை போகணும், இந்த தக்காளி வேகணும். ஜஸ்ட்டு ஒரு 5 minutes தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த பொடி பொடிச்சிடலாம். கொஞ்சம் குறக்குறனே பொடிச்சிக்கலாம். ஸோ இந்த ரசப்பொடி ரெடி. இது ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு எடுத்து வச்சுடுங்க. நம்ம வேணுங்கிறத இப்போ யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து ரசம் வைக்கும்போது வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 5 minutes நம்ம குக் பண்ணினா போகிறோம். அது நம்ம அந்த பச்சை வாசனை போகணும், அதுக்காக கொதிக்கட்டும். அது ஒரே ஒரு கரண்டி வேக வச்ச துவரம்பருப்பு, இதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வேணுங்கிற தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சிடலாம். பருப்பு இல்லாமலும் வச்சுக்கலாம். ஏன்னா யூஸ்வலாக பருப்பு ரசம் மாதிரி தான் இது. கொள்ளு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா இது பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி நல்லா சாஃப்டாக எடுத்து இப்போ நம்ம பொடிச்சு வச்ச பொடியில் நல்லா அந்த பெரிய அந்த ஸ்பூனில் 2 டீஸ்பூன் போடுறேன். ஓகேவா? நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தான் போட்டுக்கணும். அதில் எல்லாமே இருக்குது ஸ்பைசஸ். அடுப்பை சின்னதாக்கிட்டு நம்ம இந்த பருப்பு ஜலத்தையும் விட்டுடலாம். இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி உப்பு எல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடணும், அவ்வளோதான். ஒரு பொங்கி வரும்பொழுது அடுப்பை அணைக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிடலாம். ஜஸ்ட்டு அடுப்பை பெருசாக வச்சிங்கனாக்கா கொதிக்க ஆரம்பிக்கிற மாதிரி வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். தட்ஸ் இட். அப்படியே இறக்கி வச்சிடலாம். நல்ல வாசனையான கொள்ளு ரசம் ரெடி. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். அந்த பொடி மட்டும் ரெடி பண்ணிட்டா போகிறோம், அவ்வளோதான். இறக்கி வச்சுட்டு ஒரு தாளிப்பு, நெய்யில் தான் தாளிக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. ஏன்னா இது நம்மளுக்கு ஒரு சூப் மாதிரி தான் இல்லையா. கடுகு ஜீரகம் மட்டும் தாளிக்கிறேன், மற்ற எல்லாமே அதில் போட்டாச்சு, அவ்வளோதான். நல்லா வெடித்த உடனே நம்ம ரசத்தில் சேர்த்துட்டு கலந்துட்டு சாப்பிட வேண்டியது தான். சூடான சாதத்தில் போட்டு ஒரு கறி வச்சுண்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சூப் மாதிரி நம்ம குடிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ரசம் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம சூடாக இருக்கும் பொழுது ஒரு கப்பில் ஊற்றி குடிச்சிட்டோன்னா குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும்.
சமையல்லையே புதுமைகளை புகுத்தி நம்ம அதை ஆரோக்கியமாக ஆக்கிப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து, ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.